பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கும்போது இன்னொரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பரலோகமே நமக்கு துணையாக இருக்கும். என்னால் பரலோகத்தின் தேவனோடு நாம் நடக்கணும்ல. பரலோகத்தில் நம்முடைய தேவன் மாத்திரம் இல்லை, அவருடைய தூதர்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம பக்கம் இருப்பாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க. பாருங்க, 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, ஆண்டவர் சொல்லிடுவார், என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுவார் தூதர்களுக்கு. ஆண்டவருடைய கட்டளையின்படி தேவதூதர்கள் வந்துடுவாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் போகிற இடெல்லாம் தேவதூதர்கள் வருகிறார்கள். இந்த வசனத்தின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்க. நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க கூட ஒரு தூதனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுடைய தூதனை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்களேன். அவங்க பத்திரமா வீடு வருவாங்க. அந்த தூதர்கள் பாதுகாத்து கொண்டு வருவாங்க. ஆண்டவரே, நாங்கள் ட்ராவல் போகிறோம், இந்த பிரயாணத்தில் எங்கள் கூட நீங்கள் வர்றீங்க, தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். நீங்கள் போகிற பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம், தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்க. நீங்கள் அதை விசுவாசிங்க. நீங்கள் எப்பவுமோ ஆண்டவரை துதிங்க. எல்லா நிலைமையிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அற்புதமான காரியங்களை நினைத்து துதித்து ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாத்து நடத்தும். தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், பயப்படாதங்க. தகப்பனே, எங்களுக்காக நீ தந்திருக்கிற தேவ தூதர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்க, ஆண்டவரை தீங்கு எங்களை தொடாதபடி காத்து நடத்த, எங்களுடைய பிரயாணத்திலே போக்குவரத்திலே பாதுகாக்க, எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க தூதர்களை தந்திருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எப்போதும் அந்த பிரசன்னத்தை உணரும்படியான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பத்தையே நீர் தேவ தூதர்கள் வைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.